பசங்களும் பேசாதீங்கன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாமே சோசியலிசமா அப்படின்னா ஒரே கோ எஜுகேட்டட் அந்த மாதிரி ஸ்கூல்லே எல்லாத்துலேயுமே பிள்ளைங்க பசங்க இருக்காங்க. நீங்கள் பேசாதீங்க, பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் யாரிடத்துல பழகினாலும் அவங்கள முதல்ல இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஹோலியாக இருக்கான், எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கான், எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கான். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த இரண்டாவது ஞானம் வாசிக்கலாம். வேதத்தை திறந்து நீங்கள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22, 23 வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 24ஆம் அதிகாரம் 21 ஸ்தோத்திரம் 21 வாசிக்கலாம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனின் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னாலே ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்திலே இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தினிடத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சூனேமியாளுக்கு ரொம்ப வயது சென்றதுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லாம இருந்துச்சு. இப்போ இவருடைய கணவனார் வயது சென்றவர், இவங்க இப்போ ரூமை கட்டி கொடுத்தாச்சு.